ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி கோல்கேட் பாக்ஸுடைய அட்டையை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த அட்டையை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த இடத்த இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒட்டி முடித்த பிறகு 2 சைடுமே உங்களுக்கு க்ளோஸ்டாக கிடச்சிரும். அடுத்தது ஒரு சைடில் இந்த மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா 3 பக்கம் மட்டும் கட் இருக்க மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சைடில் கட் போடக்கூடாது. நான் கட் பண்ணுறேன் பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஓல்டு கிளாத்தோ இல்லை கிஃப்ட் ரேப்பரோ எடுத்துக்கலாம். அந்த ஓல்டு கிளாத்தை நான் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஃபுல்லாகவே வந்து ஒட்டி விட்டுடுறேன். ஒட்டுறதுக்கு முன்னாடி நான் கட் பண்ணுற மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஒட்டுறதுக்கு. இப்போ நம்ம பாக்ஸ் ஃபுல்லாக எல்லா பக்கங்கள்லேயும் இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ஆறுமுகம், சூப்பர் கேமிங், அன்னபூரணி, சங்கீதா, ரகு, வைரகனி, பிரியா சுந்தர், கணேஷ், மாரி, இந்து, மனோஜ், சங்கா, கிரிஷ், ஆஷா, மதியழகன், பாரதி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். அடுத்தது இதனுடைய டாப்லேயும் பாட்டம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி கிளாத்தை ஒட்டி விட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே கவர் ஆகிடுங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு எப்போவுமே ஒட்டுற மாதிரி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான பாக்ஸ் கிடச்சிரும். இந்த பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, லாக் பண்ணுறதுக்காக ஒரு மணியும் ஒரு ரப்பர் பேண்டும் எடுத்திருக்கேன். ஸோ எடுத்திருக்க அந்த மணியையும் ரப்பர் பேண்டையும் நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறனோ அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபைனலாக இப்படி தான் இருக்கும். கடைசியாக என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு குட்டி மணியும் ரப்பர் பேண்டையும் எடுத்து அந்த ரப்பர் பேண்டை டாப்பில் இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷனில் உள்பக்கமாக வச்சு ஒட்டி விட்டுருங்க. மணியை வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பென்சில் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் பென்சில்ஸ், பென் எல்லாமே போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேவையான ஸ்கெட்சு அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். அப்படியும் இல்லைன்னா உங்களுக்கு எந்த பொருள் தேவைப்படுதோ அந்த பொருளை நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி மூடிலாம் உடஞ்சிருக்கக்கூடிய பாக்ஸ், டிஃபன் பாக்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பாக்ஸஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதனுடைய மூடி வந்து உடஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம இந்த பாக்ஸுக்கு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேட் பண்ணுறதுக்காக கலர் டேப் வந்து எடுத்துக்கலாம். அந்த கலர் டேப்பை மேலே வந்து ஒரு லேயர் ஃபுல்லாகவே நான் எப்படி ஒட்டுறனோ அந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட கலர் டேப் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் லேஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த லேஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாங்க. கலர் டேப் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம அந்த கலர் டேப்பை இந்த பாக்ஸை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒட்டுறனோ அந்த மாதிரி கேப் விட்டு அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டி முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்ம டைனிங் டேபிளில் வச்சு அழகாக ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மூடி உடச்சிருக்கக்கூடிய பாக்ஸஸை இந்த மாதிரி கூட அழகாக டெக்கரேட் பண்ணி ஃப்ரூட்ஸ் ட்ரே மாதிரி, ஃப்ரூட் பவுல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல் இந்த மாதிரி பழைய பேண்ட்லாம் வந்து குழந்தைங்களது இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க. அதை வந்து சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேண்ட்டுடைய எலாஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, அந்த இடுப்பு போர்ஷன், அந்த போர்ஷன்லேருந்து நான் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறேன். நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி சென்டர் போர்ஷனில் நீங்கள் கட் பண்ணணும்.
மேலேயும் கட் பண்ணுங்கள், கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற லேயரை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு கால் பகுதியை தனியாக பிரித்து எடுக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு கால் பகுதியை மட்டும் எடுக்கலாம். இந்த போர்ஷனில் கொஞ்சம் மெஷர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹைட் இருக்க மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி முடித்த பிறகு பாட்டம் போர்ஷனை தூக்கி போட்டுறாதீங்க, எடுத்து வச்சுக்கோங்க. அதையுமே நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம வந்து இப்போ நல்ல பக்கம் வந்து உள்ளே இருக்க மாதிரி வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த போர்ஷன் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஊசி நூல் யூஸ் பண்ணி தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அந்த எலாஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷன் மட்டும்தான் ஓப்பனாக இருக்கணும். மற்ற பக்கங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஊசி நூல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து டைலர் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா அந்த மிஷினில் கூட தச்சு எடுத்துக்கலாம் ஈஸியாக. பாருங்கள், இப்போ நம்ம இந்த சைட் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாட்டம்லேயும் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அங்கேயும் உங்களுக்கு ஓப்பன் இருக்கும். அந்த போர்ஷனையும் நம்ம இதே மாதிரி ஊசி நூல் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஜஸ்ட்டு நீங்கள் ரன்னிங் தையல் போட்டாலும் சரி, இல்லை நான் தைக்கிற மாதிரி இந்த உருட்டி தப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி உருட்டி தைச்சாலும் சரிங்க. எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க. நான் நார்மலாக எப்போவுமே துணி தைக்கிற மாதிரி தான் தச்சு எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க, தச்சு முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஃபைனலாக இப்படி தான் இருக்கும். ஒரே ஒரு சைட் மட்டும் ஓப்பன் இருக்கும். நான் அடுத்தது பாட்டம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த பாட்டம் போர்ஷனில் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேஸ் மாதிரி மடித்து தைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த போர்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த போர்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் அதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி லேஸ் மாதிரி கிடச்சிரும் உங்களுக்கு கட் பண்ணிங்கன்னா. இப்போ நம்ம இந்த லேஸை வந்து அந்த எலாஸ்டிக் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனில் கைப்பிடி மாதிரி வச்சு அட்டாச் பண்ணி தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள்கிட்ட லேஸ் வேறு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கூட இதே கிளாத்தில் இருக்கக்கூடிய அந்த பாட்டம் போர்ஷனை கட் பண்ணி லேஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் தச்சு முடிக்க போகிறேன். இந்த மாதிரி தச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான பேக் வந்து கிடச்சிருங்க. இந்த பேக்கை எதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வெளியே கொண்டு போகணும் அப்படின்னா அழகாக இதில் போட்டு நம்ம கொண்டு போய்க்கலாம். இல்லை ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னாலும் இதில் போட்டு நம்ம கொண்டு போய்க்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பெரிய சைஸ் பாட்டிலையே அழகாக இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அந்த எலாஸ்டிக் வந்து டாப்பில் இருக்கிறதால உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வெளியே வந்து வரவே வராது பாட்டில் உங்களுக்கு. நம்ம நல்லா டைட்டாக தான் போட்டு விடுற மாதிரி இருக்கும். உள்ளே போடும்பொழுதே எடுக்கும்பொழுதும் டைட்டாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி அந்த கைப்பிடியை யூஸ் பண்ணி நம்ம கொண்டு போய்க்கலாம். எங்கேயாச்சும் கொண்டு போகிறோம் அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க. பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஓல்டு கிளாத்தை அழகாக ரீயூஸ் பண்ணிக்க முடியுங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 4ல் இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சியும் ஒரு 3 பேங்கிளும் எடுத்துக்கோங்க. 2 பேங்கிள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் எடுத்துக்கோங்க. ஒரு பேங்கிள் வந்து குட்டி சைஸில் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்க அந்த பெரிய பேங்கிள்ஸை இந்த மாதிரி கலர் டேப்போ இல்லை ஒரு ரோப்போ யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம எடுத்துருக்க அந்த சின்ன பேங்கில் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி அந்த கொட்டாங்குச்சியோடைய பாட்டமில் ஒட்டி விட்டுருங்க. சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒட்டி வச்சுருக்க, அதாவது கட்டி வச்சுருக்க அந்த 2 பேங்கிள்ஸ், பெரிய சைஸ் பேங்கிள்ஸை இந்த மாதிரி சென்டரில் வந்து ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான டிஷ்யூ பேப்பர் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டாண்டில் அழகாக நீங்கள் டிஷ்யூ பேப்பர்ஸ்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி அழகாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த டிஷ்யூ பேப்பர் ஸ்டாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5ல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சப்பாத்தி உருட்டுற அந்த கட்டையை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக சுத்தம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்க. லைட்டாக வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு லைட்டாக நீங்கள் ரப் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். அந்த கட்டையில் இருக்கக்கூடிய அந்த மாவு எதுவாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாத பூச்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா இதனால் உங்களுக்கு இறந்து போயிடுங்க. பாருங்கள், நம்ம இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரும் உப்பும் போட்டு க்ளீன் பண்ணும்பொழுது அந்த உப்பில் இருக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகளை கொன்னுடும். பாருங்கள், ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி லைட்டாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஹாட் வாட்டரும் சால்ட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பூரி உருட்டுற கட்டையில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இறந்துருங்க. ஸோ சுத்தமாக இருக்கும், உங்களுக்கு ஹைஜீனாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் முக்கால்வாசி பேர் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். பாய்.